திரு திரு அருணன், பாஜக முருக பக்தர் மாநாடு நடத்தினா உங்களுக்கு என்ன பயம் என்று கேட்கிறார் திரு ஜி கே நாகராஜ். இல்ல, எங்களுக்கு ஒண்ணு தனிப்பட்ட முறையில பயம் இல்ல. கொஞ்சம் எதிரொலிக்குது, கொஞ்சம் சரி பண்ணுங்க. சரி. தனிப்பட்ட முறையில அல்லது எங்கள் கட்சியை பொறுத்தவரையில ஒண்ணு பயம் இல்ல. ஆனா மக்கள் மத்தியிலே மத ஆச்சரியங்களை ஏற்படுத்துறாங்களே என்றுதான் ஒரு நியாயமான கவலை. இப்ப பாருங்க, நம்ம நாகராஜன் பாஜக சார்பா பேசும்போது நாங்க முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறோம், யார் வேணாலும் வரலாமையா, இதுல என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா இதை எந்த பின்னணியில பார்க்க வேண்டியிருக்கு? இதே மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல தான் சிக்கந்தர் தர்காவை வச்சு ஒரு விவகாரத்தை பண்ணி அத ராஜீவ்காந்தி லேசா சுட்டி காண்பிச்சார். ஒரு பெரிய கலவரம் பண்ணுவதற்கு அந்த ஊருக்குள்ள பல 100 பேர் கூட்டிட்டு போக முயற்சி பண்ணார் இதே எச் ராஜா. நீதிமன்றம் தடுத்துச்சு, அரசு மறுத்துச்சு. கடைசியில் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பழங்கானத்துல சில 1000 பேரை கூட்டி வச்சு இதே எச் ராஜா என்ன பேசினாரு? திருப்பரங்குன்றமும் ஒரு அயோத்தியாக மாறும். இதுக்கு என்ன அர்த்தம்ங்க? அயோத்தியில என்ன பண்ணீங்க? இப்படித்தான் கூட்டத்தை கூட்டி பாபர் மசூதியை இடிச்சிங்க, மக்களை மதத்தால பிளந்தீங்க, மத கலவரத்தை உருவாக்குனீங்க. 1990 இருந்து இன்னும் குஜராத் 2002 வரைக்கும் இதுதான் உங்களுடைய ரெக்கார்டு. ஐயோ நாங்க சாமி கும்பிடுறோம், அங்க ராமர் எடுத்தீங்க, ராமர் இங்க பயன்பட மாட்டான்னு இப்ப முருகனை தூக்கி தோல்ல உட்கார வச்சிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு சாமி, ஒரே நாடு ஒரே கடவுள் என்பது இதுல இல்ல, கவனிங்க. காரணம், இவங்களுக்கு சாமி முக்கியம் அல்ல, ஆட்சி அதிகாரம் முக்கியம். உத்தரப்பிரதேசத்துல அதிகாரத்தை பிடிக்கணும்னா ராமர், ஒரிசாவில் அதிகாரத்தை பிடிக்கணும் என்றால், அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றால் ஜெகநாதர், தமிழ்நாட்டில் பிடிக்கணும் என்றால் முருகர். அதனாலதான் உள்துறை அமைச்சர் வந்து அப்படி பேசுறாரு. இல்ல, ஆனா இது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது பெரியார் மண், திராவிட மண், இங்க வந்து இதெல்லாம் எடுபடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதற்கான முயற்சியில அவங்க தொடர்ந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்றது ரெண்டு முரணா இருக்கா? இல்ல, நாங்கெல்லாம் எங்க கட்சியை பொறுத்த வரையில, அதுவும் நான் பேச நீங்க கவனிச்சிருப்பீங்க, இது பெரியார் மண், இங்க எல்லாம் இதெல்லாம் எடுபடாது என்று நான் பேசுவதே இல்லை. காரணம், இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கு. உச்சியில ஒன்றியத்துல கடந்த 11 ஆண்டு காலமாக RSS உடைய அரசியல் பிரிவாகிய பாஜக உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய அதிகார பலம், பண பலம், அதை வச்சு தமிழ்நாட்டிலும் அவர்கள் புகக்கூடும் என்று நாங்கள் எச்சரிச்சுக்கிட்டே வர்றோம். பெரியார் மண் என சொல்லி இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசும் அதை வந்து லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு, எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு. ஆகவே தயவு செய்து என்னிடம் அந்த வாதத்தை வைக்காதீங்க. நாங்கெல்லாம் கவலையோடு பார்க்க. இப்ப பாருங்க, இப்படி யாராவது எதிர்பார்த்தாங்களா இப்படி ஒரு முருகன் மாநாடு மதுரையில நடத்துவாங்க? நாளைக்கு ஆளுநர் வந்து பார்வையிட போறாராம். இவங்க அறுபடை வீடுகள்லாம் உருவாக்கி இருக்காங்க. எங்க பாத்தீங்களா, நான் சொன்னேன் அதிகாரம். எங்க ஆளுநருக்கு இதற்கு என்னங்க சம்பந்தம்? இப்ப நான் வந்து இவர் பேசிட்டு வந்ததை பார்த்தேன், நைனா நாகேந்திரனுடைய பேட்டிய. அவர் தான் முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு. அவர் சொல்றாரு, நாங்க இங்க மாநாட்டுல ஓட்டு கேட்க போறது இல்ல, பழிச்சுன்னு சொல்றாரு. ஆகா, அருமை. இப்ப இவரு தேர்தலை பத்தி பேசாம எல்லாம் அதெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஆனா இவருடைய தலைவர் என்ன பேட்டி கொடுத்திருக்காரு, இந்த மாநாட்டில் நாங்கள் ஓட்டு கேட்க போவதில்லை, ஆனால் அரசியல் தலைவர்கள் வருவாங்க, அவங்க ஆனா அரசியல் பேச மாட்டாங்க. அரசியல் தலைவர்கள் அப்ப கூப்பிடுறீங்க, சரி. அடுத்த வாக்கியம், நாங்க அரசியல் பேச மாட்டோம், ஆனால் திமுக ஆட்சியில் அரசியல்வாதிகள் இலக்கிய மாநாடுல கலந்துக்கிறாங்க, அப்போ ஆன்மீக மாநாட்டிலையும் அரசியல் தலைவர்கள் கலந்துக்கலாம் இல்லையா? இல்ல, அதுக்குதான் வரேன். அதுக்குள்ளேயே அரசியல் இருக்குங்கிறேன். அரசியல் கட்சி தலைவர்களை அழைச்சாலே விவகாரம் ரைட். அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஆன்மீக தாயா பேசுவாங்கன்னு பார்ப்போம், என்ன பேச போறாங்க. ஆனா இப்ப பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து திமுக ஆட்சியில ஆன்மீகத்துக்கு ஆபத்து வந்திருக்கு, அதை காப்பாற்றுவது பற்றி பேசுவோங்கிறாங்க. இது அரசியல் இல்லையா? ஒரு ஆட்சியை கொண்டாந்து எதுக்கு முருக பக்தர்களோட விவகாரத்துல எழுதிங்க?
இப்ப என்ன ஆன்மீகத்துக்கு ஆபத்து வந்துருச்சு திமுக ஆட்சியில? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மா மீது நம்பிக்கை, அதுல இருந்து ஆன்மீகங்கிற வார்த்தை வந்துச்சு. கடவுள் மீது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தங்களுடைய ஆன்மா ஒரு முக்தியை அடைய வேண்டும், கடவுளுடைய பாதார வித்தங்களை அடைய வேண்டும் என்று கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அவங்கள வேண்டுறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, தனிப்பட்ட பக்தி. அதை அரசியல் சாசனம் அனுமதிக்குது. நீங்களும் நானும் அல்ல அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மக்களின் உரிமை, மத உரிமை. அதுவும் எந்த மதத்தின் அடிப்படையிலும் அவங்க வழிபாட்டை செய்யலாம் ஆண்டவனை. சரி. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இவங்களுடைய ஆன்மீகம் என்ன? பிற மத வெறுப்பு தான் இவங்க ஆன்மீகம். இப்ப அது எவ்வளவு முஸ்லிம் வெறுப்பு உத்தரப்பிரதேசத்துல கிளப்பி விட்டாங்க பாபர் மசூதியை வச்சு. மகாராஷ்டிராவில அவுரங்கசீப்பை வச்சு இன்னொரு கேள்வி வருது கலப்புனாங்க. திரு அருணன், இப்போ முத்தமிழ் முருகன் மாநாடு அறநிலையத்துறை மூலமாக நடத்தியது அமைச்சர் சேகர் பாபு தான். ஆனா இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை மட்டும் விமர்சிக்கிறது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது அந்த மாநாட்டுல அரசியல் தலைவர்கள் அழைக்கப்பட்டதா எனக்கு தெரியல. இப்ப இவர் ரெண்டுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பாருங்க. அங்க முருக பக்தர்கள் உலக அளவுல அழைச்சோம், அது முருக பக்தியை பத்தி பேசணும், அதிலும் சில தீர்மானங்கள் நாங்கெல்லாம் ஒப்புக்கொள்ளல, அப்பவே விமர்சிச்சோம், அதையும் நான் இங்க பதிவு பண்றேன். ஆனா ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இந்த மாதிரி அனைத்து கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு கொடுக்கல. தலைவர்கள்லாம் வரல, அரசியல் தலைவர்கள் வரல. அரசியல் தலைவராக இருந்தாலும் முருக பக்தர்களாக அவர்கள் இருக்க கூடாதா என்று கேட்கிறாரு நயினார் நாகேந்திரன். ஏங்க இப்ப எதுக்குங்க நீங்க அரசியல் தலைவர்கள்? அரசியல்னா பொது வாழ்வு, ஆன்மீகம்னா தனி வாழ்வு. ரெண்டையும் போட்டு குழப்புவது என்பது இதுதான் தேர்தல் உத்தி, இதுதான் வாக்கு வங்கி அரசியல், மத ரீதியானது. இது இப்ப படிக்கன்னு பச்சையா தெரியுது. மத்தவங்க மேல குறை சொல்றாரு நம்முடைய பாஜக நண்பர். நீங்க தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பேசுங்க, அதை கேட்டு அதை சொல்லி நீங்க மக்களை திரட்டுங்க, அது உங்களுடைய உரிமை. நிச்சயமாக பாஜக ஆட்சியை பத்தி நாங்க பேசுவோம். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்ப இந்த மாநாட்டுல பாஜக சார்பாக அரசியல் எல்லாம் கிடையாதுன்னு நாகேந்திரன் சொல்றாரு, நைனா நாகேந்திரன். பாஜக எக்ஸ் தளத்துல போய் பாருங்க. பாஜக சார்பா மதுரை முருகன் மாநாட்டுக்கு ஒரு பாடல் வெளியிட்டு இருக்காங்க, பாஜக சார்பா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை எல்லாம் பேசுறாங்க. நான் கேட்கிறேன், ஏன் அகில இந்திய பிரச்சனைகளை பேச மாட்டேங்கிறீங்க? முருகப்பெருமாட்ட அவரு கடவுளாச்சே, நீ சொல்ல போனா இந்தியாவுக்கு முழு உலகத்துக்கும் உரியவர். ஆனா அவர்கிட்ட தங்க விலை 73,000 ரூபாய் பவுனை தாண்டி போயிட்டு இருக்கே. முருகா, இந்த இந்து பெண்கள் எல்லாம் நகை வாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க, தங்க விலையை குறைக்கிறேன்னு அப்படிப்பட்ட கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. ஏன் இந்த கோரிக்கையை முன் வைக்கல? அங்க பெட்ரோல் டீசல் விலை சர்வதேச சந்தையில குறைஞ்சாலும் இங்க குறைய மாட்டேங்குது. இந்து மக்கள் எல்லாம் பெட்ரோல் போட முடியாம தவிக்கிறாங்களே. முருகப்பெருமானே, பெட்ரோல் விலையை குறை, டீசல் விலையை குறை, சமையல் எரிவாயு விலையை குறை, கோரிக்கை வைக்க தயாரா? ஆனா மிச்சம் வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டுடைய சில பிரச்சனைகளை அங்க இன்னும் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ் கலாச்சாரத்தை காக்க வேண்டும் முருகப்பெருமானே என்று அவருடைய முதல் கோரிக்கை. நான் அதான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு வர்றேன். அப்படி என்றால் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய அந்த அறுபடை வீடுகளிலாவது தமிழில் மட்டுமே அர்ச்சனை என சொல்ல தயாரா இந்த மாநாடு தீர்மானம் போட தயாரான்னு நான் கேட்டேன். இன்னைக்குதான் பேட்டியில இல்ல அந்த தீர்மானம் போடும் சொல்லிருக்காரு. ஆனா அவங்களுடைய வீடியோல இல்ல. நாங்கெல்லாம் கேட்க போய் வருது. அப்ப இது பக்கா அரசியல். அவங்க மத உணர்வை தூண்டி ஓட்டு வாங்குற முயற்சி.